17/9/2024 ஆகிய இன்று பௌர்ணமி நிலா பார்க்கடலில் அப்படியே ஒரு பட்டையாக தெரிகிறது பாருங்க. இந்த பட்டையாக தெரிகின்ற ஒளியை நாம் ஆராய்ந்தோமானால் நிறமாலை கருவிகளை கொண்டு, ஸ்பெக்ட்ரம் கருவிகளை கொண்டு இந்த நிலாவில் என்ன தனிமம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானத்தை அடையலாம், யூகிக்கலாம். அப்படி ஆராய்ஞ்ச போது நிலாவில் ஏற்கனவே ஹைட்ரஜன் காற்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலே ஆராய்ச்சி செய்தால் கடலில் உப்பு இருக்கிற மாதிரியே, சோடியம் குளோரைடு இருக்கிற மாதிரியே அங்கே சோடியமும் குளோரைடும் கரைந்த நிலையில் கூட காணப்படலாம் என ஒரு அனுமானம் எனக்கு தோன்றுகிறது. ஹைப்போதீசிஸ், கற்பிதம் தோன்றுகிறது. அதை கருவி கொண்டு கண்டுபிடித்தால்தான், ஏற்கனவே நிலாவில் காற்று இருக்கிறது, ஹைட்ரஜன் இருக்கிறது என்று நான் உறுதி செய்திருக்கிறேன். அதை இப்போது தான் ஒரு வருடம் கழித்து இஸ்ரோவில் சந்திரயான் 3 விட்டு ஊர்ஜிதம் செய்தார்கள். அதுபோல் இன்னொரு அனுமானமாக, கற்பிதமாக, ஹைப்போதீஸாக ஒரு சோடியமும் குளோரைடு கூட தண்ணியில் கலந்து கடல் நீர் மாதிரி இருக்கலாம், கடல் கூட இருக்கலாம் போல் இருக்காங்க. அந்த மாதிரி தென்படுகிறது. ஆய்வுகள் இப்போ ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் ஒரு 80-90 கூட வச்சுக்கலாம். அந்த நம்பக எல்லை, கான்ஃபிடென்ஸ் லெவல், ஒரு ஹைப்போதீசிஸ் சொன்னால், ஒரு கற்பித கொள்கை சொன்னால், அது சொன்னது அவகோட்ரா கற்பித கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிறாங்க பாருங்க. அதுபோல் ஒரு கற்பித கொள்கையை கண்டுபிடிப்பாளர்கள் சொன்னால் அதை நிரூபிக்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், கான்ஃபிடென்ஸ் லெவல், நம்பக எல்லைன்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பக எல்லை நான் சொல்கிறது ஒரு 90% நிலாவில் சோடியமும் குளோரைடு கூட இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது. அவங்க சோடியம் குளோரைடுலாம் இருக்கிறதா இப்போ சொல்லலை. இந்த சந்திரயான் விட்டு 3 ஆய்வில் வேற ஒரு தனிமம் தான் சொல்கிறாங்க. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அப்படி ஒரு 9 தனிமம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்னும் கூட சேர்த்து இருக்கலாம். இந்த ஆய்வுகள் இன்றைக்கி ஒரு ஆய்வு செய்த இதில் அந்த ஆய்வு இந்த காணொலிக்கு அப்பாற்பட்டது. அது கண்டுபிடிப்ப வெளியப்படையாக சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, அந்த பால் நிலாவினுடைய ஒளியானது நம்ம கடலூர் கடற்கரையில் தான் வந்திருக்கேன். அந்த பட்டு எவ்வளோ அப்படியே பட்டையாக தெரிஞ்சு பாருங்க. 16/9/2024 இந்த கடலூர் கடலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஒரு 1300-1400 வருடங்களுக்கு முன்பு இந்த இவர் இருக்கார் இல்லைங்களா, திருநாவுக்கரசு நாயன்மார், அவரை மகேந்திரவர்ம பல்லவன் சமண மதத்துக்கு மாற சொன்னார். மாற முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவரை கடலிலேயே கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டது தான் இந்த கடலூர். அப்போ தான் அவர் ஒரு செய்யுள் பாடினாரா, கல்லை பூட்டி கடலில் பாய்ச்சினாலும் நற்றுணையாவது நமசிவாயவே அப்படின்னு பாடினாராம். அதை கல் மிதந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிதக்கிற கல்லும் இருக்குது. நம்ம பவழப்பாறைன்னு ஒன்று இருக்குது. அந்த பவழப்பாறை பல 1000 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு பாறையாக மாறுகிறது. அந்த பாறையானது கடல் நீரிலே மிதக்கின்றது. ஆனாலும் இப்போல்லாம் நம்ம கடலூர் கடற்கரையில் அந்த கல்லை காணோம். ஒரு 1300-1400 வருஷத்துக்கு முன்னே அவரை கட்டி போட்ட போது இருந்ததா என்னன்னு தெரியல. ஏன்னா அத்தகைய கல், பவழப்பாறையால் உண்டான கல் கடலில் மிதக்குது தான். அது நாம் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிருந்தோம். அந்த ராமேஸ்வரத்தில் தீவில் மிதக்கிற கல்லுன்னு காட்டினாங்க. அந்த மிதக்கிற கல்லும் பவழப்பாறையும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பவழப்பாறை மிதக்கும் கல்லாக மாறி இருக்கு என்று இந்த காணொலியில் நான் காண்போருக்கு கூறிக்கொள்கிறேன். பாருங்க, இதுதான் இந்த ஒளியை ஆராய்றது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ். நிறங்களை பற்றி ஆராயுது. நிறங்களை பற்றி ஆராய்ந்து என்ன எலிமெண்ட் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் கூறிவிடுவார்கள். அந்த விதத்தில் ஆராய்ஞ்ச போது நிலாவிலையும் கடல் இருக்கும் போல் இருக்கிறதுக்கான அனுமானம் இருக்கலாம். ஒரு 80% இருக்கலாம். அதில் கடலில் சோடியம் குளோரைடு உப்பு இருக்கு இல்லைங்களா, அதுபோல் அங்கே நிலாவிலையும் சோடியமும் இருக்கலாம், குளோரைடும் இருக்கலாம். அவங்க சோடியம் குளோரைடு இருக்குன்னு சந்திரயான் 3 விட்டு சொல்லலை. சரி, ரைட்டு, பார்ப்போம். நான் பார்த்துருக்கேன். இது பார்ப்பதற்கு அரிய காட்சி. அப்படியே பகல் போல் பட்டையாக வீசுப்பாரு. இதுதான் அந்த கருவி ஆராயிறது. அதையும் காட்டிடுறேன். பாருங்க,
இதுதான் வந்து டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் அப்படிம்பாங்க. இந்த டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் பார்த்தா நிறமாக தெரியும். அந்த நேரத்தை வச்சு பார்த்தா இதில் நிலாவில் ஒரு 2 கலர் மிஸ் ஆகுது. அந்த கலர் மிஸ் ஆகிறத பார்த்தா வந்து சோடியம் குளோரைடு கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதை வச்சு பார்த்தோம், அதில் வந்து ஒரு நிறம் மிஸ் ஆகுது. அந்த நிறம் இல்லைன்னா சிவப்பு கலரும் வயலட் கலரும் மிஸ் ஆகுது. மிஸ் ஆனால் வந்து சிவப்பு கலர் மிஸ் ஆனால் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம், அல்லது ஹைட்ரஜன் மூலக்கூறு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வயலட்டு மிஸ் ஆகுதுன்னா வந்து அது வேற ஒரு கற்பித குழுவிக்கு போகுது. அது ஏதாவது கனமான, அதாவது கேஸு, அது வேற இன்னும் அனுமானம் ஊர்ஜிதம் பண்ண முடியல. அதில் ஒரு வாயும் இல்லைங்கிற மாதிரி இருப்பார், ஒரு வாயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக அது கனமான வாயு. அதாவது வயலட் கலரு வந்து ஃபுல்லாகவே தெரிய மாட்டேங்குது. வயலட் கலரை உறிஞ்சிக்கிற ஒரு வாயும் இருக்குது. அந்த வாயு வந்து ரொம்ப அதிக எடை கொண்டது. அது 17ங்கிறது ஹைட்ரஜனுக்கு தான் 17, ஹைட்ரஜன்னா 1, ஆக்சிஜனுக்கு 8, ஃப்ளோரின் இதெல்லாம் 9, அதுக்கப்புறம் இருக்கிறதுல 17 ஹைட்ரஜன். ஃப்ளோரின் கூட இருக்கலாமா என்னன்னு தெரியல. சரி, அனுமானம் தான். சரி, வேறு ஆய்வுகள் அதை பற்றிய முடிவுகளை தெரிவிக்கும். அப்புறம் இந்த கருவியை வச்சு தான் 6000. இந்த கருவி வந்து 1500 ரூபா. திடீர்னு ஒரு கலர் தெரியுது பாருங்க. பாருங்க, இதில் வயலட் தெரிய மாட்டேது பாருங்க. அந்த ஒளிப்பட்ட பாருங்க, இதில் வந்து வயலட் தெரியாது, வயலட் தெரியணும். தெரியுது பாருங்க. அந்த ஒளிப்பட்ட அந்த ஆய்வை சொல்லிட்டேன். அந்த பாருங்க, நீலம் தெரியுது, பச்சை தெரியுது, சிவப்பு தெரியுது, அதில் வயலட் தெரிய மாட்டேது பாருங்க. இதுதான் இந்த கருவியை வச்சு தான் நான் நிலாவில் ஹைட்ரஜனுக்குன்னு முதல்ல இஸ்ரோவுக்கு முன்னே சொன்னது. பாருங்க, இதில் பச்சை வயலட் தெரியவே மாட்டேது பாருங்க. இன்னைக்கு ஏதோ இயற்கை ரொம்ப ஒத்துழைக்குது. இது போலலாம் கலர் தெரியாது, காட்ட முடியாது. இன்னைக்கு காட்ட ஒத்துழைக்குது கடலூர் கடல். பாருங்க, இதில் வந்து வயலட் இல்லாததுனால வந்து ஒரு என்ன எலிமெண்ட் இருக்குது, அந்த வயலட் நிறத்தை உறிஞ்சிட ஒரு காற்று அங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் ஏற்கனவே நம்ம. பாருங்க, ரெட்டு கூட தெரியுது பாருங்க. இதுதான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ். அவங்களும் இஸ்ரோவில் இதை போல் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு தான் அனலைஸ் பண்ணாங்க. நாம் ஃபிசிக்ஸ், அதனால் அதை பற்றி கொஞ்சம் தெரியும். சிவப்பு எல்லாம் தெரியுது பாருங்க. கடலூர் கடலில் இந்த ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 17/9/2000. இதில் வயலட் தெரியணும் தெரியல. விப்ஜிஆர் சொல்லுவீங்களா, அந்த ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, ரெட்லாம் தெரியுது. அந்த ரெட்டில் ஒரு பகுதி அப்சர்வ் ஆகிடும். வயலட் சுத்தமாக தெரிய மாட்டேது. நிலாவை நேரடியாக பார்த்தோம், அப்பவும் வயலட் தெரியல. அதனுடைய எதிரொலிச்ச ஒளியை கடலில் வரும்போதும் பார்க்குறோம், அதுவும் தெரியல. அப்போ கடலும் அந்த கலரை உறிஞ்சிக்குதா, இல்லை அப்படியே வெறும் எந்த எஃபெக்டும் இல்லாமல் வெறும் பிரதிபலிப்பு மட்டும் கடல் செய்தா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் நடக்கலையாங்கிறத அப்புறம் தான் பார்க்கணும். சரி, இந்த காண்பதற்கரிய கண்டுபிடிப்பு பற்றிய காணொலியை கண்டிப்பாக அனைவரும் கண்டு கொள்வோமாக. இதில் வந்து இந்த கடலூர் சிறப்பு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மகேந்திரவர்ம பல்லவன் திருநாவுக்கரசு நாயன்மாரை கடலூரில் கட்டி தூக்கி போட்டவள. அதனால் அவர் வந்து கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயமேன்னு பாடுறதும் மிதந்து தான். அதுபோல் கருணாநிதி சொல்வார், தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலிலே தூக்கி இருந்தாலும் நான் கட்டு வரவாகத்தான் இருப்பேன், கவிதை விட மாட்டேன்னு வருவாருங்க. அதுபோல் சரி, இந்த காண்பதற்கு அரிய கண்டுபிடிப்பு பற்றிய காணொலியை கண்டுகிறீர்கள். இந்த கருவிக்கு பேர் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங், விளிம்பு விளைவு கீற்றணி. இதனுடைய விலை வந்து 1000 ரூபாய். இது இயற்பியல் கருவி. இயற்பியல் இதை வச்சு மாணவர்களுக்கு சோதனை சொல்லி தருவோம். அது வந்து பாருங்க. சரி, இந்த கண்டுபிடிப்பு பற்றிய காணொலியை அனைவரும் கண்டுகளியுங்கள். நம்ம சேனல் யூடியூப்பில் எஸ்ஆர் வேல்முருகன் எம்எஸ்சி எம்எடி எம்ஃபில், இன்ஸ்டாகிராம் VLMURUJNR58, அதுக்கப்புறம் ஷேர் சாட்லேயும் எஸ்ஆர் வேல்முருகன் எம்எஸ்சி எஸ்ஆர் வேல்முருகன், மொஜ்லேயும் எஸ்ஆர் வேல்முருகன். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவளியுங்கள் எனக்கு என்று இந்த காணொலியில் கூறிக்கொள்கிறேன். நிலாவினுடைய ஒளி
சோடியம் குளோரைடு கரைந்திருக்கிற கடலிலே பட்டு இந்த நிறமாலையை காண்பிக்கிறது. இந்த நிறங்களை ஆய்வதன் மூலம் அதில் உள்ள தனிமங்களை கண்டறியலாம் என்பது வெளிப்படையாக இன்று நான் இந்த காணொலியில் கூறிக்கொள்கிறேன். அனைவரும் கண்டுகளியுங்கள். ஓகே.